ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ஒரு ஷாப்பிங் வ்ளாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். பசங்க ஸ்கூல் ஆனுவல் டான்ஸ்க்கு சில ஆக்சசரிஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அதை ஷாப்பிங் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். பக்கத்துலேயே வாங்கலான்னு பார்த்தோம், பட் கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ்லாம் பார்த்து வாங்கணுன்றதுக்காக கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஜெயச்சந்திரனுக்கு தான் வந்திருந்தோம். கொஞ்சம் லேட்டாக கிளம்புனா ஃப்ரீயாக பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் 8:30க்கு மேலே தான் கிளம்புனோம். பட் சம்மர் ரஷ்ஷு, மேபி கிறிஸ்மஸ் டைமாக இருக்கிறதுனால இப்படி ரஷ்ஷாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இது மாதிரி ஆனுவல் டேன்னு ஒன்று கூட வச்சது கிடையாது. வருஷத்துக்கு ஒரே ஒரு டே தான், அதுதான் சில்ட்ரன்ஸ் டே. அந்த ஒரு நாள் மட்டும்தான் கலர் ட்ரெஸ் அலோவ் பண்ணுவாங்க. பட் இப்போல்லாம் என் பசங்களுக்கு அடிக்கடி கலர் ட்ரெஸ் தான். தீபாவளி செலிப்ரேஷன், பொங்கல் செலிப்ரேஷன், ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டேன்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இவங்களுக்கெலாம். சின்னவ பேர் நிஹாஷா. அவளுக்கு ஸ்கூலில் எல்லாமே கொடுத்துட்டாங்க, ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஒன்லி ஒரு ஸ்பெக்ஸ் மட்டும் வாங்க சொல்லியிருந்தாங்க, டிரான்ஸ்பரண்ட் ஸ்பெக்ஸ் தான். நான் ரோபோ டான்ஸுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது அது ஏஐ டான்ஸாம். ஏஐ ரிலேட்டடாக பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடுவாங்க போல். பெரியவ பேர் ஜெஷ்னா. அவள் இந்த வாட்டி ட்ராமா போல், ட்ராமாவில் டான்ஸ் ஆடுவாங்கள்ல நடுவில் அது மாதிரி. அவங்க என்னென்னா திருவிளையாடல் ட்ராமா போடுறாங்க போல். தேவதைகள், அரக்கர்கள்லாம் டான்ஸ் ஆடுவாங்கள்ல, அந்த மாதிரி கான்செப்ட். அப்புறம் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் டான்ஸு, அது மாதிரி. ஸ்ட்ரைட்டாக ஆக்சசரி செக்ஷன் தான் போனோம். அவங்க மிஸ்ஸு காஸ்டியூம்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. அது எப்படின்னா சாரீ தான். சாரியை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கட்டணும். பழைய படத்துலலாம் நம்ம பார்த்துருப்போம்ல, ஒரு மாதிரி ட்ராமாலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லேடிஸ்லாம் அப்படியே பூ போடுவாங்கள்ல, அப்போல்லாம் ஒரு காஸ்டியூம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி கட்டணும். ஓகேவா? அதுக்கு வீடியோ மாதிரி அனுப்பிச்சிருந்தாங்க அவங்க மிஸ்ஸு. கொஞ்சம் ஷைனிங்காக சில்க் சாரீ மாதிரி கொஞ்சம் டார்க் கலராக ப்ரிஃபர் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்புறம் என் சாரிலேயே ஒன்று எடுத்து என்னோடய ப்ளவுஸையே அப்படியே ஆல்டர் பண்ணிவிட்டேன் அவள் சைஸ்க்கு. பட் ஆக்சசரிஸ்க்கு முத்துலாம் வச்சு போடணும்னு சொன்னாங்களாம், அப்போ தான் பளிச்சுன்னு தெரியும்னு சொல்லிட்டு. அவங்கள்ட்ட செட்டுன்னு இருக்குது, பட்டு முத்து வச்ச மாதிரி அவங்க கேட்ட டிசைன்லலாம் இல்லை. சரின்ட்டு தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடலாம், எப்படி இருந்தாலும் ஃப்யூச்சரில் சின்னவளுக்கும் சில சமயம் யூஸ் ஆகும். நான் செட்டாக வாங்கலான்னு பார்த்தேன், பட்டு செட்டாக அங்கே இல்லை. தனித்தனியாக நான் வச்சுருந்தாங்க பேர் பண்ணுற மாதிரி. நானும் தோடு, வளையல், அப்புறம் ஒட்டியானம் எல்லாமே ஒரே மாதிரியே வாங்கிட்டோம். நல்லா கிடச்சிது எங்களுக்கு. எல்லாத்தையுமே போட்டு பார்த்தா கரெக்டாக எல்லாமே ஒரே செட்டுன்ற மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் தனித்தனியாக தான் வாங்கணும் எல்லாமே. மற்றதெல்லாம் ஓகே, பட் வளையல் மட்டும் எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தது. சரி போட்டே பார்த்துடலான்ட்டு போட்டும் பார்த்துட்டோம். பட் நிறைய முத்து வச்ச மாதிரி இருக்குல்ல, லைட்டாக கொஞ்சம் கிழிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி போட அது சரியாக போயிடும், அதுவும் ரொம்ப ரேராக தானே யூஸ் பண்ண போகிறோம், ரெகுலர் யூஸாக பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. எப்படியும் டான்ஸ் முடித்து கழட்டி வச்சா அடுத்து எப்போ இது மாதிரி எதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் திரும்பி அதை ஓப்பனே பண்ண போகிறோம். சரி இப்போதைக்கு அதை வாங்கிக்கலான்னு வாங்கியாச்சு. அப்புறம் சின்ன சின்ன ஐட்டம்ஸ், இந்த கொண்டை போடுறதுக்கு பேண்டு மாதிரி, அதுக்கப்புறம் ஊக்கு, அப்புறம் இந்த ஹேர் பின்னு எல்லாமே தேவையானது எல்லாமே வாங்கிட்டோம் மோஸ்ட்லி. எக்ஸ்ட்ரா ஹேரும் வைக்கணும்னு சொன்னாங்களாம். அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, இவ விடவே இல்லை. எக்ஸ்ட்ரா ஹேர்னு ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கா. நானும் அவள்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிட்டே இருக்கேன் வாங்காமல். சரி இப்பயும் வாங்கலான்ட்டு பார்த்தா அது என்னமோ டிசைன்லாம் வச்சு பூலாம் ஆல்ரெடி வச்சு ஸ்டிச் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது நம்மளுக்கு பின்னவும் தெரியாது. சரி அது அப்புறமேட்டு பார்த்துக்கலான்ட்டு அவள் ஃப்ரெண்டுகிட்டையும் சொல்லியிருந்தேன். சரி அவள் ஃப்ரெண்டு பரதநாட்டிய கிளாஸ் போகிறா போல், அவள் எக்ஸ்ட்ராவாக வச்சுருந்தாளாம் ஹேரு.
அதனால் சரி அதை வாங்கிட்டு வா, இன்கேஸ் நம்மளுக்கு கிடச்சிதுன்னா புதுசாக வாங்கிக்கலாம், இல்லைனா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி வச்சுருந்தேன். அதே மாதிரி அவளும் வாங்கிட்டு வந்திருந்தா. பட் எனக்கு எக்ஸ்ட்ரா ஹேர் இங்கே ஷாப்பில் நல்லதாக கிடைக்கல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை சொல்லப்போனால், அதுதான் உண்மை. சரி அவள் ஃப்ரெண்டு கொடுத்ததை வச்சு இப்போதைக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம், அப்புறமேட்டு வேணால் ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கலான்ட்டு விட்டுட்டேன். நம்ம ஒரு ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தா பசங்க அவங்க 2 பேரும் தனியாக போய் ஒரு ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. செம கியூ எல்லா இடத்துலையும். ஆனால் நான் பில்லிங்கில் நின்றுக்கிட்டேன். என் ஹஸ்பண்டை வந்து பே பண்ணுற இடத்துல நிற்க சொல்லிட்டேன். பில் நான் போட்டதுக்கப்புறம் அவங்க பே பண்ணிட்டாங்க. அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீலாம் ரொம்ப நிறையா இருந்தது. நான் கிறிஸ்மஸ் டைமில் சூப்பராக இருந்துச்சு வெரைட்டிஸ்லாம். டான்ஸ் சொல்லி தந்தாங்க. டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தா, எங்கே பார்த்தாலும் அவளுக்கே தெரியல அவள் ஆடுறோன்ட்டு. அப்படியே அணிச்சியாக ஆடிக்கிட்டே இருந்தா. சரி நீ ஆடு, நானும் விட்டுட்டேன். அங்கே முடிச்சுட்டு அப்படியே லேடிஸ் செக்ஷன் பார்த்துட்டு என்னென்னலாம் புதுசாக வந்திருக்கு அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு கிளம்பியாச்சு. சின்னவளுக்கும் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம், கிடச்சிது. பட் அவளுக்கு ஃபுல்லாகவே டிரான்ஸ்பரண்ட்டுன்னு அவங்க மிஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. சைடு வந்து அந்த இருக்குல்ல ரிம் வந்து ரெட் கலரில் கிடச்சிது, நடுவில் இருக்கிறது டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது. பட் அவளுக்கு மிஸ்ஸே கொடுத்துருந்த ட்ரெஸ் வந்து ரெட் கலர் ஹூடி மாதிரி ஒயிட் கலர் ஃபேண்ட்டு. ஸோ அது கரெக்டாக மேட்சிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு அதையே பார்த்து எடுத்தாச்சு. இந்த பசங்க அவங்களுக்கு ஏதாவது ஷாப்பிங் பண்ணணுன்னா அப்படியே அமைதியாக இருப்பாங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு ஷாப்பிங் பண்ணணுன்னா உடனே என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. ஒயிட் லெக் ஃபேன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு அதில் 2 எடுத்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணலாம். அது வரையும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக ஜாலியாக இருங்க. பாய்.